கூட உங்க பிள்ளைங்க எங்க கூட இல்ல பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நாங்க விட்டுட்டோம், இனி என்ன செய்யறது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். எப்படியாவது உங்க பிள்ளைகளை ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து வெகு சீக்கிரத்தில் நீங்க இழுத்துக்கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் இழுத்துக்கொள்ளுங்கள். கோபமாய் அல்ல, கடினமாய் பேசி அல்ல, திட்டி அல்ல, அவங்களுக்கு முன்னாடி சும்மா சும்மா அழுதல்ல, ஞானத்தோட ஆண்டவரிடத்துல கேட்டு வெளியே போன பிள்ளை, உங்களை விட்டு வெளியே, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற பிள்ளைய, நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை உங்களோட இல்லாத பிள்ளைய எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களோடு கூட கொண்டு வருவதற்கு நீங்கள் 6வது முயற்சியை நீங்கள் எடுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த 5வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கள் தயவு செய்து பிரிஞ்சிடாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கூடவே வச்சுக்கோங்க. ஸோ வேதத்தில் அநேக இழப்பு. நீங்கள் லோத்துனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அப்படித்தான். ஒரே ஒரு தாயார், லோத்துனுடைய மகளுக்கு இருந்த தாயாருடைய பிரிவினை அந்த பிள்ளைகளை தவறான விதத்தில் நடத்தினது அல்லவா? அவங்க வாழ்க்கையே போச்சில்ல. உங்கள் பிள்ளைகளை சில நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இல்லாட்டா உங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு, இந்த செய்தி ஏதாவது தகப்பனார் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், எல்லா தகப்பனாருக்கும் நான் ரொம்ப பாரத்தோடு சொல்லுவேன், சம்பாத்தியம் மட்டும் போதாது தகப்பனாரே, சம்பாத்தியம் மட்டும் போதாது, பிள்ளைகளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகளோடு கூட நீங்கள் இல்லாட்டா எப்படி? ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்கள் ஒன்றா போகிறது இல்லையே, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கூட நீங்கள் ஒன்றா போகிறது இல்லையே, நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லையே. இல்லை, உங்கள் பிள்ளைகளை வாழ்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் லாபமானாலும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அப்படி பிரிந்திருக்கிற எங்கள் பிள்ளை என் கூட இல்லை பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறான், என் மகா ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறான், என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், நான் பேசுறது பிடிக்கல, என் மேலே அவங்களுக்கு விருப்பமே இல்லை, குடும்ப ஜபத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ஒன்றா சாப்பிட கூப்பிட்டா வர்றதில்லை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரையும் தாயாரையும் கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி உங்கள் பிள்ளைய வெகு சீக்கிரத்தில் உங்கள் அருகாமையில் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறதற்காக வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார், வெகு சீக்கிரத்தில் வைப்பார். நம்புறவங்க எல்லாம் என்னோடு சேர்ந்து அப்படியே முழங்கால்களை மடக்கி, ஆண்டவரே நீர் எவ்வளவு வல்லவரப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, முழு இருதயத்தோட ஏசப்பாட்ட தூரத்தில் இருக்கிற பிள்ளை, தகப்பனார் தாயாரை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால ஒன்று சேருவார்களாக. தூர தேசத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, மன அளவில் ஒன்றா இருந்தால் அதுவே நமக்கு போதுமானதே. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு யாரோ ஒருத்தருக்கு அடிமையாய், யாரோ ஒருத்தரிடத்தில் பேசிக்கொண்டு, யாரோ ஒருத்தரை முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருப்பது வேதனை அல்லவா?